இன்றைக்கி நான் ஒரு லிவர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கோங்க. மல்லிக்கீரை, ஒரு பச்சை மிளகாய் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 சின்னதாக உள்ள பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறமா பெப்பர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது லிவர் பெப்பர் ஃப்ரைக்குள்ளே உள்ள ஒரு சீக்ரெட் மசாலா, அதாவது கரம் மசாலா. இது நானே தயார் பண்ணது. அப்புறமா இன்னும் இருக்குது ஈரல், கல்லீரல், கழுத்து, இந்த மாதிரி சில்லர் ஐட்டங்கள்லாம் வச்சு பெப்பர் ஃப்ரை. அப்புறமாட்டு இஞ்சி பூடு, ஒரு பச்சை மிளகாய் வச்சு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கிட்டாச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூடு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அப்புறமா அது கூட இந்த ஈரல், கல்லீரல், இந்த ஐட்டங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, கறி எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு சீக்கிரம் வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் இது வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் பொறுமையாக வேக வைக்கணும். இப்போ நான் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி ஊற்றிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த கறி மூங்குற அளவுக்கு கரெக்டாக தண்ணி வச்சு பொறுமையாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுமே நம்ம தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றாப்புல பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கரம் மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இனி இப்போ நிற்கக்கூடிய இந்த தண்ணியுமே நல்லா வற்றி நல்லா ட்ரையாக கிடைக்கணும். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வேகக்கூடாது. அந்த பச்சை மிளகா பச்சையாக அந்த ஃப்ளேவர் அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சை மிளகா ஃப்ரையை இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டால் போதும். இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக ஃப்ரை வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கிளறி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மல்லி இலையெல்லாம் போட்டு அப்படியே இறக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.